வருகின்ற மே 5 ஞாயிற்றுக்கிழமை வந்து வணிகர் தினம். நம்முடைய ஊடக நண்பர்கள் நிறைய பேருக்கு, பொதுமக்கள் உட்பட, வணிகர்கள் உட்பட மே 1 உழைப்பாளர் தினம் தெரிந்த அளவுக்கு வணிகர் தினம் தெரிவதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவா இருக்கு. ஏன்னா இந்த மண்ணின் சுதேசி வணிகர்கள் கொண்டாடுற ஒரே விழா மே 5 வணிகர் தினம். அதாவது ஏறக்குறைய 41 ஆண்டுகளுக்கு முன்பாக மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் நுழைவு வரின்னு ஒன்று கொண்டு வராங்க. நுழைவு வரி என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர அந்த ஜவுளிக்கு வந்து நுழைவு வரியை வந்து எம்ஜிஆர் போறாரு, ஒரு டாக்ஸா. அப்போ இங்க இருக்கிற வணிகர்கள் அந்த நுழைவு வரி போடக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ அந்த கோரிக்கையை அவர் பரிசீலனை கூட பண்ண மாட்டேன்றார் மதிப்பிற்குரிய நெடுஞ்செழியன். அப்போ ராஜீவ்காந்தி அவர்கள் எம்பியா இருக்கிறாங்க, மதிப்பிற்குரிய இந்தியாவின் இரும்பு பெண்மணி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கிறாங்க. அப்போ வடக்கில் இருக்கின்ற அந்த ஜவுளி வியாபாரிகள் எல்லாம் ராஜீவ்காந்தி அவர்களை அணுகி இங்க ஒரு கண்டன கூட்டம் நடத்துறாங்க. பழைய பெரியார் திடல், இப்ப இருக்கல பழைய பெரியார் திடல்ல ஒரு கண்டன கூட்டம் நடத்துறாங்க. அதற்கப்புறம் மத்திய அரசுக்கோட அழுத்தத்தில் அந்த நுழைவு வரியை எடுக்கிறாங்க. அப்போ அந்த நுழைவு வரியை எடுத்து போராடும் போது அதுவரை வியாபாரினாலே பொதுவாக வந்து போராட மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அந்த வணிகம் அவர்களுக்கு கெட்டு போயிடும். அரசு எப்படியோ அந்த அரசு அனுசரிச்சு போறதா வியாபாரிகள் விரும்புவாங்க. அப்போ அது அந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அதுதான் அதுக்கு முன்னாடி வணிகர் சங்கங்களும் கிடையாது, முழுக்க முழுக்க சேம்பர் ஆஃப் காமர்ஸ். அப்போ எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. அந்த ஜெயிலில் இருந்து அனௌன்ஸ் பண்ணனால தான் மே 5 வணிகர் தினம். அதுதான் நம்ம வந்து 40 வருஷமா கொண்டாடுறோம். இந்த வாட்டி வந்து 41வது வருஷம். அப்போ காலங்காலமா தொடர்ந்து ஒரு 10 வருடங்கள் முன்பு வர மே 5னா பந்த் மாதிரி இருக்கும், தமிழ்நாடு முழுக்க பந்த் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உலகமயமானதுக்கு அப்புறம் ஆன்லைன் வணிகம் பெருத்து போயிடுச்சு, கார்பரேட் வணிகங்கள் அதிகமாயிடுச்சு, மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள், டிமார்ட் மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுகள், ரியல்ஸ் மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் வந்துடுச்சு. அவங்க வந்து இதுக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டாங்க. அப்போ இதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க என்னும் போது அவன் எல்லாம் கடை திறந்து வச்சிருப்பான். சரியா? அப்போ சின்ன வியாபாரிகள் என்ன நினைப்பாங்க, நம்மளும் கடை திறக்கணும் அப்படின்ற உணர்வு வந்து சின்ன வியாபாரிகளுக்கும் வந்துடுச்சு. பொதுவாகவே இன்னைக்கு மே 5னா அந்த கடை விரும்பிலிருந்து உணர்வு மிக்க வணிகர்கள் தவிர யாருக்குமே அந்த உணர்வு இருக்கிறது கிடையாது. அப்போ நம்ம என்ன சொல்றோம், மே 1 உலக அளவில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்படுகிறது. அரசு விடுமுறை கொடுக்கிறது. எப்படி தொழிலாளருடைய உணர்வுகளை மதித்து அரசு விடுமுறை கொடுக்குதோ அதே போல வணிகர்களுடைய உணர்வுகளையும் மதித்து அரசு விடுமுறை கொடுக்கணும். ஆனா ஒருபோதும் மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி, இந்த இந்திய அரசாங்கம் இயங்குவதற்கு வரி வசூலை செய்து கொடுக்கிறவர்கள் வணிகர்கள். நீங்கள் எங்களுக்குரிய மரியாதை ஒரு நாளும் கொடுத்ததில்லை. எப்படி வியாபாரிகள் இருந்து ஃபைனை போட்டு கொள்ளடிக்கலாம், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, இன்கம் டாக்ஸ் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய கார்பரேட் தொழிலை விட்டுட்டு சின்ன சின்ன வியாபாரி எப்படி கொடுமை பண்ணலான்ற கொடுமையை தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு எதற்காகன்னு கேட்டீங்கன்னா, இந்தியா வந்து ஜனநாயக நாடு என்ற போரில் இருக்கிற ஒரு சர்வாதிகார நாடு. அதுதான் உண்மை. இங்க கூட்டம் கூட்டி பந்து பண்ணி மறியல் செய்து ஒரு விஷயத்தை பண்ணா மட்டும்தான் அந்த கோரிக்கை வந்து இங்க நிறைவேற்றப்படுகிறது காலங்காலமா ஜனநாயக நாட்டில். இல்லைன்னா நீங்க ஒரு கோரிக்கை எடுத்தா அந்த மனு வந்து ஒரு அரசு அதிகாரி குப்பை தொட்டிக்கு தான் போகுது. அப்போ நம்ம வியாபாரிகள்ட்ட என்ன சொல்றோம், நீங்க ஒரு நாள் வருமானத்தை பாக்குறீங்க, ஒரு நாள் கடையை திறந்துட்டு மூடிட்டா எங்க வருமானம் போயிடுமோ அப்படின்னு பார்த்துட்டு உங்களை அடுத்த தலைமுறையோட வணிகத்தை நீங்கள் கெடுக்கிறீர்கள். இப்போ கடை திறந்து வச்சா என்ன அரசாங்கம் நினைக்கும், இவங்களுக்கு ஒற்றுமையே இல்லப்பா, மே 5 வணிகர் தினத்தை கூட இவங்களால கடையை மூட மாட்டேன்றாங்க. அப்போ அவருடைய ஆதரவு யாருக்கு இருக்கும், ஏற்கனவே கார்பரேட்களுக்கு தான் அரசாங்க ஆதரவு இருக்கு. அப்போ இந்த கோரிக்கையை வந்து ஊடக நண்பர்கள் பொதுமக்களுக்கும் ஒரு வணிகர்களும் கொண்டு போய் சேர்க்கணும் நாங்க வேண்டிக்கிறோம். பொதுமக்களும் நீங்க கார்பரேட்லாம் ஆதரவு கொடுக்க கூடாது. மே 5 லீவுனா ஒரு நாள் முன்னாடி போய் எங்க கடையில பொருளை வாங்கிக்கங்க, ஏன் கார்பரேட் தேடி போறீங்க, ஏன் ஒரு நாள் முன்னாடி வாங்கினா என்ன இருப்பது, ஒண்ணுமே ஆக போகுது இல்ல. இப்போ எலெக்ஷன் நடத்துனாங்க, எலெக்ஷன் கமிஷனர் என்ன சொன்னாரு, எல்லாரும் லீவ் விடணும் அப்படின்னாரு. எல்லா கம்பெனிகளும் லீவ் விட்டாங்க. என் வாழ்க்கையிலே நான் பார்த்ததில்லை, இந்த வருஷம் அத்தனை கடைகளும் விடுமுறை விட்டாங்க. சரியா? ஏற்கனவே சின்ன சின்ன கடைகள் எல்லாம் புருஷன் பொண்டாட்டி மட்டும்தான் கடையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களும் விடுமுறை விட்டாங்க. ஏன்னா பயம், எங்க அரசாங்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துருவாங்கன்னு பயம். கடைக்காரன் எதுக்கு லீவ் விடுற எலெக்ஷனுக்கு? 8 மணிக்கு 9 மணிக்கு ஓட்டு போட்டுட்டு வந்து கடையை தோற, உனக்கு தான் மே 5 வணிகர் தினம் நாங்கள் லீவ் விட சொல்லியிருக்கோம்ல. அப்போ பயம் இருந்தால்தான் வியாபாரிகளும் லீவ் விடுறாங்க, அரசும் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறது. அதனால இந்த வாட்டி மே 5 தயவு செய்து எல்லா வணிகர்களும் லீவ் விடுங்க. அப்படி இல்லைன்னா 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மே 5 கடை திறந்தா கள்ள தூக்கி அடிப்பாங்க, கடையில மூடுங்க அப்படின்ட்டு. அங்க இருக்க அந்த ஒரு போல்டான நிர்வாகிங்க, நாங்க உங்களுக்காக தானேப்பா போராடுறோம், உங்களுக்காக தானேப்பா மாநாடு நடத்துறோம், ஏன் கடை திறந்து வச்சுட்டு கள்ள தூக்கி அடிப்போம். அப்ப அந்த கலாச்சாரத்தை மீண்டும் நாங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா? நாங்க எதுக்கு மே 5 லீவ் விட்டு கோயம்புத்தூர்ல நாங்க மாநாடு நடத்தணும்? உங்களுக்காக தான் நடத்தணும். இந்த வாட்டி வணிகர் பாதுகாப்பு மாநாடு
உங்க கோரிக்கைகளுக்காக தான் நாங்க மாநாடு நடத்துறோம். ஒரு குறைந்தபட்ச ஒத்துழைப்பு கூட வணிகர் தரலாம் எப்படி, பொதுமக்கள் தரலன்னா எப்படி? அம்பானியும் அதானியும் இந்த நாட்டில் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு நீங்க பேசினா பரவாயில்லையா? அப்போ எங்களை மாதிரி சுதேசி வணிகள் யார் ஆதரவு கொடுக்கறது?